கேரளாவில் இருந்து கொண்டுவரப்படும் கழிவுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கேரளாவில் இருந்து கொண்டுவரப்படும் மருத்துவ, மீன் மற்றும் கோழி கழிவுகள் தமிழக எல்லைப் பகுதியில் கொட்டப்படுவது தொடர்கதையாகவே நடைபெற்று வருகிறது. இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்படும் கழிவுகள் நீர்நிலைகள், காலிமனைகள், சாலையோரங்களில் கொட்டப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் தினம் தினம் பல வாகனங்களில் லாரி மற்றும் டெம்போ, மூடப்பட்ட கண்டெய்னர் முதற்கொண்டு பல வாகனங்களில் குமரி மாவட்டத்தில் கேரள மாநிலத்திலிருந்து தடை செய்யப்பட்ட கழிவுகள் கொட்டப்படுகிறது. இது கொட்டப்படுவது குறிப்பாக நீர்நிலைகளில், அதை அடுத்து சாலை ஓரங்களில் மற்றும் தெரு ஓரங்களில், மக்கள் நடமாட்டம் குறைந்த பகுதிகளில் இரவோடு இரவாகவும் பகல் வேளைகளிலும் கொட்டப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் கேரள எல்லைப் பகுதிகளில் 28 இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகளுக்கு தெரிந்தே இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேரளாவிலிருந்து பல்வேறு கழிவுகள் இந்த மாவட்டத்தில் பல இடங்களில் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீர் நிறைகள். இதனால் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. காவல்துறையை பொறுத்தவரை பல்வேறு சோதனை சாவடிகள், குறிப்பாக கிட்டத்தட்ட 28 சோதனை சாவடிகள் எல்லை ஓரங்களில் வைத்திருக்கிறார்கள். இந்த சோதனை சாவடிகள் தாண்டித்தான் இப்போது கழிவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. காவலர்கள் நினைத்தால், மாவட்டத்துடைய காவல்துறை நினைத்தால் நிச்சயமாக இந்த கழிவுகளை கொண்டு வராமல் தடுத்திருக்க முடியும். கழிவுகளை திறந்த வெளியில் கொட்டப்படுவதால் சுவாசம் மற்றும் சரும பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவற்றை பாதுகாப்பாக அப்புறப்படுத்த வேண்டியது கட்டாயம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இவைகளை சேமித்து மண்ணிற்கு கீழே ஒரு பல அடி ஆழங்களில் புதைத்து விடலாம், அல்லது இவைகளை மின்சார கருவியின் உதவி கொண்டு எரிப்பதினால் அவைகளுடைய சாம்பல்கள் தொட்டி கிருமிகள் வளராத ஒன்றாக மாறி இயற்கை சூழலும் பாதுகாக்கப்படுகிறது, மனிதனும் அவனுடைய நோய்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். குப்பைகளை பயனுள்ளவையாக மாற்ற பல்வேறு கழிவு மேலாண்மை முறை செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அவற்றை தமிழக எல்லைப் பகுதிக்குள் கொண்டு வந்து திறந்த வெளியில் கொட்டுவது கண்டிக்கத்தக்க செயல் என்று சமூக ஆர்வலர்கள் கூறியுள்ளனர். தந்தி செய்திகளுக்காக மார்த்தாண்டத்தில் இருந்து செய்தியாளர் முருகன்.